பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களை மறுபடியும் எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் கர்த்தர். ஆதார வசனம் நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். உயிர்மீட்சி பெற்றவர்களே, யார் இந்த நீதிமான்கள்? ரோமர் 8:29-30 விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நன்றாக மனதில் வையுங்கள். நம்முடைய சாயல், தேவனுடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டவர்கள். குமாரன் சாயலுக்கு இருப்பதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பாஸ்டரை போல, இந்த பாஸ்டரை போல, அவங்களைப் போல அவங்க ரோல் மாடல் இல்லை. இயேசு கிறிஸ்துவே நமக்கு ரோல் மாடல். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவனுடைய செயலில், கிரியையில் எந்த பிரேக்கும் கிடையாது. அடுத்து 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 அவர் கரம் நம்மேல் இருந்து செய்து கொண்டே இருக்கிறது. நாம் தான் ஒத்துழைக்க வேண்டும். நீங்களும் நானும் தான் நீதிமான்கள். இந்த நீதிமான்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு. இத்தனை ஆசீர்வாதங்களிலும் முதன்மையானது, முக்கியமானது தேவ பாதுகாப்பு. இந்த தேவ பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்றால், நாம் அவருடைய சித்தத்தில் இருக்கும்போது. இதைவிட பெரிய பாதுகாப்பு சர்வலோகத்திலும் கிடையாது. நாம் அவருடைய சித்தத்தில் இருக்க வேண்டும், அவருடைய திட்டத்தில் இருக்க வேண்டும். நம் வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஐயா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்ற தோரணையில் வாழ்வை நடத்தினோம் என்றால் நாம் அவருடைய சித்தத்தில் இருக்கிறோம், அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் என்பதாகும். தெய்வீக பாதுகாப்பு. ஆடுகள் மேய்ப்பன் சத்தம் கேட்டு அவன் பின்னாலேயே போகும்போது ஒருவனும் அவைகளை தொடுவதில்லை. அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு பசுமையாக இருக்கிறது என்று செல்லும்போது அந்த தோட்டக்காரன் கல்லெறிந்து காலை முறிக்கிறான். மேய்ப்பன் வந்து அந்த ஆட்டை எடுத்து காயம் கட்டி தன் தோளில் மேல் போட்டுக்கொண்டு போகிறான். காயம் ஆறுகிறது. கொஞ்ச காலம் அவர் பின்னாலேயே செல்கிறோம். மறுபடியும் வலப்பக்கம் இடப்பக்கம் சாய்கிறோம், போகிறோம், அடிபடுகிறோம். மறுபடியும் மேய்ப்பன் வந்து தோளில் போட்டுக்கொள்கிறார், காயத்தை ஆற்றுகிறார். இதுதாங்க இப்போது நம் வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. திரும்பவும் காயம் கட்டுவார், மன்னிப்பார், சேர்த்துக்கொள்வார், வாழ்வழிப்பார், சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருகிறார். ஒரு நாளில் 7-70 முறை மன்னிப்பார். அதாவது எண்ணற்ற முறைகளை மன்னிப்பார். ஆனால் வாழ்வின் காலங்கள் நமக்கு வீணாய் போகும். இந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கும். விழுவதும் எழுவதும். நம்ம என்றைக்கு முன்னேறுவது? சாட்சி கெட்டு போகும். நமக்குள்ளே ஒரு விரக்தி வந்துவிடும். இது என்ன வாழ்க்கை? இப்படியே எழுவதுமாக இருக்கிறோமே என்று நம்மை நாமே நொந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இதற்கும் அங்கலாய்ப்பு பட வேண்டாம். இயேசு எடுத்து நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆனால் நாம் இதற்கு விருப்பப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். வேறு ஒன்றுமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். 1 பேதுரு 5:10. நீங்கள் விசுவாசத்தில் விழுந்து எழும்புகிறாயிருந்தாலும் சரி, ஜெபிப்பதில் தொய்வு, ஜெயிப்பது விட்டுவிடுவது, ஜெயிப்பது விட்டுவிடுவது, ஆண்டவரை தேடுவதில் ஒரு நிர்விசாரம். என்ன தேடி என்ன பிரயோஜனம், என்ன நடக்கிறது என்பதை கண்கள் காண எதுவும் இல்லையே என்று ஒரு நிர்விசாரம். கனிகளை வெளிப்படுத்தி வாழ்வதில் ஒரு மெத்தனம். மாமிச இச்சைக்கு உட்பட்டு போராடி கொண்டிருப்பவர். எப்படி இருந்தாலும் சரி, தேவ கட்டளையை கை கொள்வதில் விழுவதும் பின் எழுவதுமாக, ஒன்றிலும் சரியாக செய்யாவிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்த முடியவே முடியாது என்ற இடம் ஏதுமில்லை, சந்தர்ப்பம் ஏதுமில்லை, மன்னிக்க முடியாத பாவம் ஏதுமில்லை. அவர் செய்வார், மீண்டும் செய்வார், மீண்டும் செய்வார். பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீ வருவேன் என்று தாவீது சொல்கிறார். மேலே எவ்வளவு தூரம் போனாலும் அங்கே உன் கை எட்டி பிடிக்கும் என்கிறார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்கந்து ஏற பண்ணுவீர், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். சங்கீதம் 71:20-21. மறுபடியும் தேற்றுவார். அவர் சோர்ந்து போவதில்லை, நாம் சோர்ந்து விடுவோம். இதில் குழப்பமோ சந்தேகமோ உங்களுக்கு வேண்டாம்.
பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தான். எனக்கு தெரியாது, அவருக்கு சம்மந்தமில்லை, சத்தியம் கூட பண்ணினான். பின் மனம் கசந்து அழுதான். அதான் மனம் திரும்புதல். இயேசு இவனை ரிஜெக்டட் பீஸ் என்று ஒதுக்கி விட்டாரா? உயிர் தெழுந்த இயேசு பேதுருவை பார்த்து 3 முறை கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று ஆவலோடு கேட்டார். அவருடைய அன்பின் ஆழத்தை யார் அறிவார்? உண்மை மிகவும் நேசிக்கிறாருங்க. அந்த செய்தியை கேட்டு வர அன்பர்களே, உங்களை நேசிப்பது அளவே இல்லை. எப்படி அளவே இல்லை? தன் ஜீவனையே கொடுத்தார் அல்லவா? தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்து நேச்சார் தன் கைப்பட தன் சாட்சி எழுதுகிறான். தன் பெருமையினால் கீழே தள்ளப்பட்டு விட்டான். மாட்டை போல வாழ்ந்ததையும் பின் பரலோக தேவனை நோக்கி பார்த்ததும், தான் விடுதலை கிடைத்ததும், ராஜ்யபாரம் திரும்பவும் வந்ததும் என்று எழுதுகிறான். எப்படி எப்படி விழுந்தான் என்ற காரணம் சொல்ல வேண்டாம். ஏனெனில் நம்மை நாமே ஜட்ஜ்மெண்ட் நியாயப்படுத்தி கொண்டே தான் பேசுவோம். வேண்டாம். எந்த இடத்தில் விழுந்தோம், எதில் விழுந்தோம்? ஜெபத்தில் விழுந்து விட்டோமா, விசுவாசத்தில் விழுந்து விட்டோமா, மாமிசக்கிரையில் விழுந்து விட்டோமா, அதை நாம் பர்டிகுலராக சொல்லி ஜெபிக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1-7 வரை வாசித்து பாருங்கள். சீசர்கள் மரம் வெட்டி கொண்டு வருவதற்காக புறப்படுகிறார்கள். எலிசா அங்கே இருக்கிற, நீங்களும் வர வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அப்படி ஒருத்தர் மரத்தை வெட்டி சாய்க்கும் பொழுது அவன் கோடரி தண்ணிக்குள் விழுந்து விட்டார். ஐயோ ஆண்டவரே, இது ஓசி வாங்கிட்டு வந்தனே, இது என்னுடையது அல்லவே, இது விழுந்து விட்டதே என்று அவன் கத்துகிறான். அவர் எலிசா எப்படி போட்டேன் என்றெல்லாம் கேட்கவில்லை, எந்த இடத்தில் விழுந்தது அவன் இடத்தை காட்டுகிறான். அந்த இடத்தில் ஒரு குச்சியை வெட்டி போடுகிறான். இரும்பு மிதந்து வந்தது. கேட்டீர்களா? எடுத்துக்கொண்டான். எந்த இடத்தில் விழுந்தோம் அதை சொல்லி அதை தெரிந்து விட்டாலே நம்ம அடுத்து விழமாட்டோம். காரணம் நாம் செய்யக்கூடிய தவறுக்கு காரணம் புரிந்து விட்டாலே நம்ம மறுபடியும் செய்ய மாட்டோம். உதவி கேட்டால் உடனே எழும்புவார், செய்வார். இழந்த பொருளை, நீங்கள் இழந்த சுகத்தை, முகக்கலையை, மகிமையை, மரியாதையை, வேலை, அந்தஸ்தை ஏதுவாக இருந்தால் திருப்பி கொடுப்பார். நேபுகாத்து நேச்சாரன் ரட்சிக்கப்பட்டவனா, அழைக்கப்பட்டவனா? ஏதுமில்லையே. அவனுக்கே உதவி செய்தார் என்றால் நமக்கு செய்ய மாட்டாரா? எழுந்த பின் இனி விழாமல் இருக்க கிருபை பெற்று நிலைத்திருங்கள். அதுதான் வேண்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு, மன்னிப்பு உண்டு, இரக்கங்கள் உண்டு. ஆயிலும் கர்த்தாவே, இனி நான் எதிலும் விழாதபடிக்கு உம்முடைய கரம் அடியாளை தாங்கி கொள்ளட்டும், அடியானை தாங்கி கொள்ளட்டும். தேவ ஞானமும் விவேகமும் நிரம்பட்டு சுவாமி, என்றென்றைக்கு நிலைத்திருந்து உமது சாட்சியாக வாழ விரும்புகிறோம். உதவி செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு ஒரு நாளும் தேவ எச்சரிப்பிற்கு கீழ்ப்படிந்து ஜாக்கிரதையோடு நடப்பேன். தேவ கிருபை எனக்கு போதுமானது. ஆமேன். அல்லேலூயா.